நிறைய நேரம் பேசி பேசி குரல் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களால ரொம்ப நேரம் பாட முடியும் இப்படின்னு ஒரு மித்து இருக்குங்க. உங்களுக்கு இருக்கையிலே நல்ல குரல் இருக்கு, அப்போ நீ வந்து ஒரு பாட்டு கிளாஸ்க்கே போக வேண்டாம், உன்னால சூப்பரா பாட முடியும் இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீ வந்து பாட்டு கிளாஸ்க்கு போற, இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நல்ல குரல் வளமே வராது, உங்க வாய்ஸை வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும் இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பயமுறுத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. நல்ல குரல் வளம் வரணுமா, டெய்லி காலையில எழுந்து தேன் குடிங்க, இஞ்சி எப்படி உங்க குரல் ஏற்கனவே ஒரு கணீர் குரல், நான் வந்து இந்த ஸ்வீட் வாய்ஸா மாத்தணும், அதுக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு பாடணும்னு ஆசை ஆனால் இனிமையான குரல் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் வாய்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியலையா? என்னதான் பாடினாலும் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி வர மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் வாய்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதே டாப்பிக்கில் உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஹாய் சிங்கர்ஸ், வெல்கம் டு சிங்கீசி வித் ஷோபிகா. கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. என்னென்னா, நம்மளோட குரலை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா, இந்த ஊறுகாய் சாப்பிடக்கூடாதா, அப்புறம் வந்து இந்த மாதிரி தயிர் சாப்பிட்டா வந்து வாய்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, இந்த மாதிரி நிறையா வாய்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, உங்களோட வோக்கல் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. அண்ட் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு மித்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ மித்துங்கிறத நான் எப்படி மீன் பண்ணுறதுன்னா, இப்படிலாம் சொல்லுவாங்க, பட் இது வந்து உண்மையாகவே வந்து ப்ரூவ் ஆயிருக்கு, இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே நீங்கள் காமனாக கேட்ட ஒரு மித்ஸாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்படி உங்கள் வாய்ஸ் அப்போ டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வழி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாரும் கேட்ட இந்த ஃபஸ்ட்டு மித்துக்கே வந்துடலாம். மித் நம்பர் 1, கோல்டு ஆன ஐட்டம்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து கூலாக வந்து நிறையா இந்த மில்க் ஷேக்ஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிங்கர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பாடினா வந்து இதெல்லாம் நீ வந்து குடிக்கவே கூடாது, நீ வந்து பாட்டு கிளாஸ்க்கு போகிற, இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நல்ல குரல் வளமே வராது, உங்கள் வாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும் இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பயமுறுத்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் எல்லா சிங்கர்ஸும் இதை கடைப்பிடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு சிங்கர்னா ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக அவங்களும் தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் தான் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து சம்மர் சீசன்லாம் கூலாக ஏதாவது குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் எல்லாமே வந்து அந்த வெதர் கண்டிஷனை பொறுத்து அண்ட் அவங்களோட வாய்ஸோட ஏற்கனவே இருக்கிற அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, உங்கள் த்ரோட்டில் வந்து இந்த ஃப்ளெம் கிரியேட் ஆகும், உங்கள் த்ரோட்டில் வந்து இந்த சளி கட்டும். மற்றபடி இதே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாய்ஸே டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மித்து தாங்க. டெம்பரரியாக கண்டிப்பாக வந்து உங்கள் த்ரோட்டில் அந்த மாதிரி ஒரு சளி கட்டுற பிரச்சனை வரனால உங்களுக்கு பாட கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான். இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்து நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சிவியராக தான் ஆகும். அண்ட் அதே மாதிரி வெதர் கண்டிஷன் நல்லா இல்லாத டைமில் போயிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கனாலும் அதை வந்து உங்கள் வாய்ஸில் கண்டிப்பாக பாதிக்கும். உங்கள் வாய்ஸில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். உங்கள் வாய்ஸில் ஏதோ வந்து கொஞ்சம் கோல்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இதை எடுத்துக்காமல் எப்போனா உங்களுக்கு தோணுதோ, எப்போல்லாம் வெதர் கண்டிஷன் ஓகேயா இருக்கோ அப்போ வந்து லிமிட்டோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸே போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக மித்து தாங்க. மித் நம்பர் 2, காரமாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் த்ரோட்டில் புண்ணாயிடும், உங்கள் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிடும், உனக்கு இனிமையான குரலே வராது இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பைசி ஃபுட்ஸுங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கருக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் தான். பட் எந்த மாதிரி விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். நிறைய இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அசிடிட்டி பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சிங்கருக்கு எகெயின்ஸ்டான விஷயம். இந்த அசிடிட்டி தொந்தரவோடு நீங்கள் வந்து வோக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸில் வந்து அந்த பாதிப்பு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பாக ஒத்துக்காது. அதுக்காக வந்து சிங்கர்ஸ் எல்லாம் காரமாக சாப்பிடவே கூடாது, அப்படி சாப்பிட்டா தொண்டை புண்ணாகும், இந்த மாதிரி வாய்ஸில் வந்து மாற்றம் வரும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மித்து தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு அளவோட விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே ஆக போகிறது இல்லை. அண்ட் அது உங்களோட ஹெல்த்தை பொறுத்து. ஒரு சில பேருக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டே பழக்கம், எனக்கு அப்போ தான் வந்து சாப்பாடே இறங்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது பழகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதனால வந்து அவங்களோட வாய்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஊறுகாய் சாப்பிட்றது, காரமாக ஸ்பைசியான விஷயங்கள் சாப்பிட்றதெல்லாம் ஒரு அளவோடு எடுத்துக்கலாம். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட டைஜஷனை பொறுத்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். மித் நம்பர் 3, இது வந்து நிறைய பேர் பிகினர்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக். என்னென்னா,
ஒரு பாட்டை கேட்குறாங்கன்னா அந்த சிங்கர் மாதிரியே அவங்க வாய்ஸை மிமிக் பண்ணி பாடுவாங்க, மிமிக்ரி பண்ணி பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிங்கர் எப்படி வந்து இப்படி கீச்சுன்னு பாடியிருக்காங்க, இந்த இடத்துல இப்படி கணீர்னு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க குரல் மாதிரியே பாடி ட்ரை பண்ணாதான் நம்மளும் சிங்கர் ஆக முடியும். அப்போதான் வந்து நான் பாடுற பாட்டு அந்த பாட்டு மாதிரியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒரு மித்துங்க. ஏன்னா ஒவ்வொரு சிங்கரோட வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் வேற. இப்போ அவங்களோட குரல் வளம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கு எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட இயற்கையிலே அவங்களோட குரல் அப்படிதான் இருக்கு அப்படின்னு எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க அதே மாதிரி பாடினாதான் நீங்க சிங்கர் ஆக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகும்னா உங்களோட வாய்ஸோட ஒரிஜினாலிட்டியை நீங்க தொலைச்சிருவீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட குரலும் ஒரு யூனிக்கான குரல். கடவுள் கொடுத்துருக்கிறது எப்படி நம்மளோட உருவம் வந்து யூனிக்கா இருக்கோ அதே மாதிரி குரலும் வந்து யூனிக்கா இருக்கு. ஒருத்தர்னால ஹை பிச் ஈஸியா பாட முடியும்னா இன்னொருத்தர்னால பாட முடியணும் அப்படின்னு கிடையாது. சரி, இந்த சிங்கர் பாடுறாங்க நம்மளால ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ட்ரை பண்ணி அவங்க வாய்ஸ் மாதிரியே இமிட்டேட் பண்ணி மிமிக் பண்ணீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து உங்களுக்கான ஒரிஜினாலிட்டியே உங்களுக்கு தெரியாம போயிடும். அண்ட் வேற டைப் ஆஃப் பாட்டு பாடும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கரை இமிட்டேட் பண்றதுங்கிறத கண்டிப்பா எல்லாரும் தவிர்க்க வேண்டிய விஷயம். எந்த விஷயத்தை இமிட்டேட் பண்ணலாம்னா அவங்க கொடுக்குற அந்த வளைவு நெளிவுகள், அந்த நியூவான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சில சிங்கர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து இப்படி ஹஸ்கியா பாடணும், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்மைலோட பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க காப்பி பண்ணி பாடுறதுனால எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பா அது கேட்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்கும். மற்றபடி குரலை காப்பி அடிக்காதீங்க. ஓகே. அடுத்த மித்து என்னன்னா, நீங்க நிறைய நேரம் பேசி பேசி குரல் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களால ரொம்ப நேரம் பாட முடியும் இப்படின்னு ஒரு மித்து இருக்குங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ராங். இன்னும் இப்போதான் வந்து நிறைய ஜென்ரேஷன் சிங்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இன்டர்வியூஸ் சொல்லி கூட நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா த்ரோட்ல வந்து பேசுறதுக்கு யூஸ் பண்ற மசில்ஸ் வேற, பாடும்போது செயல்படுற விஷயங்கள் வேற. அதனால நீங்க நிறைய பேசும்போது என்ன ஆகும்னா உங்க வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அதாவது நீங்க வோக்கல் ட்ரெயினர்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு சிங்கர்னா பேசுறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி குறைக்கிறதுனால என்ன ஆகும், அது நிறைய பேர் கூட இதை வந்து ப்ராக்டிக்கலாகவும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ நாளைக்கு ஒரு கான்சர்ட் இருக்குன்னா அன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஃபுல்லா அந்த சிங்கர் வந்து மௌன விரதம் இருப்பாங்க. எதுக்காகனா அப்போ அவங்க வாய்ஸ் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம அடுத்த நாள் அவங்க பெர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதனால நிறைய பேசினா உங்களால நிறைய பாட முடியும், உங்க வாய்ஸ் வந்து நல்லா எக்ஸசைஸ் ஆகும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி மித். அடுத்த மித் என்னன்னா, உனக்கு நல்ல குரல் வளம் வரணுமா, டெய்லி காலையில் எழுந்து தேன் குடிங்க, இஞ்சியை தேனில் போட்டு குடிங்க, இல்லை சுடுதண்ணியில் வந்து இந்த மூலிகைகள், சில மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த சுக்கு, மிளகு, திப்ளி இந்த மாதிரிலாம், இதெல்லாம் கலந்து குடிங்க, இல்லை இது சாப்பிட்டாதான் உங்களுக்கு மென்மையான குரல் வரும், இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுறாங்க. அதாவது நிறையா இந்த சில ப்ராடக்ட்ஸை விற்கணுங்கிறதுக்காக இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குரல் வந்து இனிமையாகும் அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட்லி மித்துங்க. உங்களோட குரல்ங்கிறது இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி அந்த குரலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நான் வந்து அதிமதுரம் வேர் வந்து நான் ஹாட் வாட்டர்ல சுடுதண்ணியில கொதிக்க வச்சு நான் குடிப்பேன். அது வந்து எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு. அதே மாதிரி நமக்கு கோல்டு பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி இந்த தொண்டையில சளி கட்டும் போது இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இதை தேன்ல கலந்து சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு இந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி தான். தவிர இதை டெய்லி நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தா உங்க குரல் மென்மையாகும் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி a myth. எப்போ உங்க குரல் மென்மையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வோக்கல் எக்ஸசைசஸ் பண்ணும் போது தான் உங்க குரல் மென்மையாகும். நிறைய உங்க வாய்ஸ்ல வந்து பயிற்சி கொடுக்கணும். உங்க குரலை வந்து ஹை பிச் பாடுறதுக்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்கு, ஃபாஸ்டான கமகம் பாடுறதுக்குன்னு எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணதான் உங்க குரல் அதுக்கு டியூன் ஆகி நீங்க பாடும்போது உங்க குரல் வந்து நல்ல மென்மையாகவும் ஸ்ட்ரெயின் இல்லாம பாடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி உங்க குரல் ஏற்கனவே ஒரு கணீர் குரல், நான் வந்து இந்த ஸ்வீட் வாய்ஸா மாத்தணும், அதுக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்க கணீர் குரலை வந்து ஸ்ட்ரெயின் இல்லாம பாடுறதுக்கும் எஃபர்ட் இல்லாம, அதாவது கேட்கும் போது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அவங்க ரஃபா பாடுறாங்கன்னு இல்லாம பாடுறதுக்கு எக்ஸசைஸ்ல சரி பண்ணலாம். மற்றபடி ஃபுட்ல சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னொரு மித் என்னன்னா, உங்களுக்கு இருக்கையிலே நல்ல குரல் இருக்கு, அப்போ நீ வந்து ஒரு பாட்டு கிளாஸ்க்கே போக வேண்டாம், உன்னால சூப்பரா பாட முடியும், இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வாய்ஸ் இருக்கு, ஸோ நான் எங்கே பாடினாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும், இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து நான் தான் வந்து சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரிகிறவங்களாம் எவ்வளோ பேர் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து
நான் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ குரல் நல்லா இருந்தால் தான் நீங்கள் சிங்கர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 70% அதுக்கு நான் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குரல் வித்தியாசமாக இருக்குது, யூனிக்காக இருக்குன்னா மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ உங்கள் வாய்ஸை வச்சு இந்த பாட்டை நான் பண்ணாதான் என் பாட்டு ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு புதுமையாக இருக்கிற வாய்ஸ், இது மாதிரி கணீர்னு இருக்கிற குரல், மூக்கில் பாடுற குரல், கட்ட குரலாக இருக்கிறவங்கள தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். மென்மையான குரல் இருந்தால் தான் நீங்கள் சிங்கர் ஆக முடியும். இப்போ பி சுஷிலாமா அவங்கள மாதிரி காலத்தில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த குரல் இனிமையாக இருந்தால் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம், பாட்டு கிளாஸ்க்கே போக வேண்டாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எம்மித்துங்க. ஏன்னா குரல் மட்டும் பத்தாது ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு. அந்த குரலை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த குரலை வந்து எப்படி ஸ்ருதியோட பாடுறது, தாளமோட பாடுறது, இந்த மாதிரி ஹை பிச் எப்படி பாடுறது, அந்த பாட்டை பாடும்போது கேட்கறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்னதான் ஒரு சூப்பரான வாய்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் பாடுறதுல ஸ்ருதியே இல்லை, அதே மாதிரி நீங்கள் பாடலில் வந்து ரொம்ப அமெச்சூராக அது ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்குன்னா கண்டிப்பாக கேட்குறவங்க அந்த பாட்டை ரசிக்க மாட்டாங்க. குரல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அது ஸ்ருதியே இல்லாமல் எங்கேயோ போச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கேட்கும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது நல்லா இருக்காது, காதுக்கு இனிமையே தராது. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குரல் மட்டும் பத்தாது, அந்த குரலில் பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி மற்றும் பயிற்சி தான் வந்து வெற்றி அப்படிங்கிறத எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மித் என்னன்னா, நிறைய பேர் பாடும்போது அப்படிலாம் கிளியர் பண்ணிட்டு பாடுவாங்க. அப்படி பண்ணால் நல்ல வாய்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதை வந்து சயின்டிஃபிக்கலாக வோக்கல் ட்ரெயினர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வோக்கல் கார்ட்ஸை டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணுற பர்சன்னா இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா டெம்பரரியாக உங்கள் வாய்ஸை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் தொண்டையை கிளியர் பண்ணும். அப்படி பண்ணுறதுனால எப்படின்னா அப்படின்னு பண்ணிங்கன்னா டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் தொண்டையை கிளியர் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் பாடும்போது உங்கள் வாய்ஸில் கண்டிப்பாக கிராக் விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, இந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு பாடுறதுனால. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாடாமல் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இங்கே ஃபிலிம் இருக்க மாதிரி இருக்குது, இங்கே வந்து சளி கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னா ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு பாடுங்க. வார்மான ஒரு வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால அப்போ உங்களுக்கு தெரியாது, அந்த சாங்கை பாடிட்டே இருக்கும்போது நடுவுலையோ இல்லை ஹை பிச் வரும்போதோ வாய்ஸ் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இனிமேல் இப்படி பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இனிமேல் இதை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய விஷயம் நமக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நிறைய பேர் நம்மளை மிஸ்கைட் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சிங்கர் ஆகணும்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து எது உண்மை பொய் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறையா வந்து குரல் பயிற்சி பண்ணுங்கள். டெய்லி வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி செட் பண்ணிவிட்டு, இப்போ நான் காலையில் எழுந்து இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் நான் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் டைமில் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சினிமா பாடல் பாடுறேன்னா அதை வந்து மியூசிக்கோட பாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக நிறைய ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த பாடும்போது மூச்சு வாங்குறது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வந்து இப்போ பாடுற சிங்கர்ஸ் எல்லாருமே, இப்போ சிங்கர்ஸ்லேருந்து அந்த காலத்துலேருந்து தினமும் ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸை அவங்க ரொட்டீனில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சிங்கர்னா சும்மா அப்படியே ரெக்கார்டிங் கூப்பிட்டா உடனே போய் பாட முடியும்னு கிடையாது. பாடுறதுக்கு முன்னாடி நிறைய வார்ம் அப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேஜில் ஒரு 3 மணி நேரம் அவங்க கச்சேரியில் பாடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வோக்கல் வார்ம் அப்ஸ் அவங்க மார்னிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 மினிட் வார்ம் அப் மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நிறைய இந்த சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி உங்கள் வாய்ஸ் அப்போ டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கோட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சிங்கீசி சேனல் கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களோட குரல் வந்து டெவலப் ஆகும். இது வந்து ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். நான் வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு ஆரம்பத்தில் ஹை பிச்சே எனக்கு வராமல் இருந்தது. பட் நிறையா வந்து வோக்கல் எக்ஸசைசஸ் பண்ண தான் என்னோட வாய்ஸ் ரேஞ்ச் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ நான் ஒரு 15 படங்களில் பாடியிருக்கேன், நிறையா சினிமாவில் பாடிட்டுருக்கேன்னா எந்த சாங் கொடுத்தாலும் என்னால் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்துச்சுன்னா நிறைய நான் வோக்கல் எக்ஸசைசஸ் பண்ணி என் வாய்ஸ் அதுக்கு டியூன் பண்ணனால தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் கர்நாடிக் மியூசிக் சாங்ஸும் பாடியிருக்கேன், ஐட்டம் சாங்ஸும் பாடியிருக்கேன், குத்து சாங்ஸ், ஃபோக் சாங்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப மென்மையான ஹஸ்கியான மெலடி சாங்ஸ், இந்த மாதிரி சாங்ஸும் நான் பாடியிருக்கேன். ஸோ எந்த டைப் ஆஃப் சாங் ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்தாலும் நமக்கு பாட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா உங்களோட குரல் வந்து எல்லா பாட்டுக்கும் உங்கள் குரல் வந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அது எப்போ கோஆப்ரேட் பண்ணும்? நிறைய எக்ஸசைசஸ் பண்ணுறது மூலியமாக தான் கோஆப்ரேட் பண்ணும். ஸோ இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷனில் வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. நிறைய எக்ஸசைசஸ் நான் போட்டிருக்கேன்.
பிரெத் கண்ட்ரோல் வேணுமா அதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. பிரிகா அப்படிங்கிற விஷயம் ஃபாஸ்ட்டான கமகம் பாடுறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. கமகாஸ்க்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி உங்கள் வாய்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சில வார்ம் அப்ஸ் இருக்குது. உங்கள் அடிவயத்துலேருந்து பாடுறதுக்கான எக்ஸசைசஸ் இருக்குது. எந்த கண்டென்ட் இருந்தாலும் நான் வந்து ஒரு பிகினருக்கு எதெல்லாம் தேவை, ஒரு சிங்கருக்கு எதெல்லாம் தேவைங்கிறத நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா அந்த எக்ஸசைஸை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 4-5 எக்ஸசைஸை எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலையும் ப்ரொஃபஷனலான சிங்கர் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கடுகளவை வச்சு நான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.